வணக்கம் மக்களே. ஓகே, ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கோஸ்ட் ரைடருக்கு ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு மக்களே. அப்புறம் கலர் சேஞ்ச் ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு சீட் கோட் வந்திருக்கு. F1 கோட் ஃபைனலாக ஒரு கேமுக்கே வந்துருச்சு. அதோட சீட் கோட்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஹாப்பி பொங்கல் வாங்க வீடியோ அப்படிலாம் கிடினே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல்லாக இது என்ன கோஸ்ட் ரைடர். ஆமாம், கோஸ்ட் ரைடர் வந்து ஆக்சுவலாக நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் இருக்குது மக்களே. கோஸ்ட் ரைடரோட பைக் இருக்குது, ஓகேவா? பட் அது இன்னும் கேரக்டர் நம்ம கேம்களை வரவே இல்லை. ஸோ அது மேபி வருமா அப்படின்றத இனி நம்ம கோஸ்ட் ரைடர் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ப்ரோ இது பைக் சாமியாக இருக்குது, எப்படி ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உண்மையான பைக்லாம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம், நம்ம ஃபைல் கொடுப்போம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மள்கிட்ட நம்ம கேமில் டிஃபால்ட்டாகவே இந்த கோஸ்ட் ரைடர் பைக் நம்ம கேமில் இருக்குது மக்களே. பட் ஃபியூச்சரில் இதை பற்றி அப்டேட் வந்து நம்ம கேமில் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. மேபி கோஸ்ட் ரைடர் கேரக்டர் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோஸ்ட் ரைடர் கேரக்டர்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன், இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு தானே கேட்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு சீட் கோட் இருக்குது. ஹவுஸ் கலர் ரெட்டு க்ரீனு அப்படின்னு என்ன போட்டிங்கனாலும் அந்த ஹவுஸ் கலர் சேஞ்ச் ஆயிரும். இல்லைனா ஹவுஸ் கலர் ஆர்பிஜி அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்கிற எல்லா கலருமே வரும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து சீட் கோடை போட்டால் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சேஞ்ச் ஆக போதா கலர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹவுஸ் கலர்னு போடுறதுக்கு போல ஸ்விம்மிங் பூல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு க்ரீனு எல்லோ ஆர்பிஜி அப்படின்னு போட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கலர் என்ன போடலாம், எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு க்ரீனு என்ன போடலாம், ஆர்பிஜினே போட்டுக்கலாம். எல்லா கலரும் வரட்டும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலர் என்ன இருந்தாலும் சரி, ஆர்பிஜின்னு போட்டால் எல்லா கலரும் மினின்னு வரும். வாங்க போட்டு பண்ணிடலாமா? ஓகே, கிளிக் அடிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அடிச்சோடனே போடு வர்ற மாதிரி இங்கே பாருங்க. ஆஹா, உண்மையாகவே ஆர்பிஜி கலராக இங்கே பாருங்க மினுக்குது. ஆஹா, மினுக்குதே. ஸோ இது எப்படி அப்படின்னு தானே கேட்பீங்க. இது ஆக்சுவலாக நம்ம கேமில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்ததே இல்லை மக்களே. பட் இந்த மாதிரி நிறைய ஹிந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு உண்மை நானே நம்பிட்டேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து எடிட்டிங் சொல்கிறதுக்கு இது நான் இந்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணேன். இது வரைக்கும் அஃபிஷியலாக வரல. பட் இருந்தாலும் வந்து மேபி ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் ஹவுஸ் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம், தவிர இந்த தண்ணி கலர் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. நானும் அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா, ஏதாச்சும் கிளிச் இருக்கான்லாம் யோசிச்சுட்டு அப்புறமேட்டு நல்லா செக் பண்ணேன். ஒன்றுமே வேலைக்கு ஆகல மக்களே. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்பாதீங்க. நானும் ரீசெண்ட் டைமில் நம்பினேன். பட் அதெல்லாம் வந்து பொய். இப்போ தான் எனக்கே தெரியுது பொய் பித்தலான்ட்டு. சரி, ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது ஒரு செம்மையான அப்டேட்டு. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த அப்டேட் வரப்போகுதுன்னு லீக் சொல்லிட்டோம். பட் இது ஃபைனலாக இப்போ நம்ம கன்ஃபார்மாக நம்ம கேம்லேயே வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கேமில் நியூ சீட் கோட் வரப்போது. அது ஒரு நியூ காருன்னு சொன்னேன். என்ன காருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதே தான். ஸோ F1 கார் நம்ம ஆல்ரெடி வரப்போகுது அப்படின்னு ஒரு லீக் சொன்னோம். அந்த கார் வந்து ஃபைனலாக நம்ம கேமில் வரப்போகுது மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குற அதே கார் தான் நம்ம கேமுக்கு இப்போ வரப்போகுது. ஸோ இந்த ஜனவரி அப்டேட்டுக்கோசரம் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி அப்டேட் வந்தால் ஒரு நம்ம சொன்ன விஷயமும் எல்லாம் வந்துடும். அதில் மெயினாக அந்த F1 கார் நம்ம கேமுக்குள்ளே ஃபைனலாக வந்துருச்சு. இதோட சீட் கோட் இன்னும் அஃபிஷியலாக வந்து தெரில. அப்டேட்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு அந்த சீட் கோடுன்னு ட்ரை பண்ணியாதீங்க, வந்துடாது. ஏன்னா இன்னும் அப்டேட் வரல. அப்டேட் வந்தோடனே உடனே நம்ம வீடியோ போட்டுருவோம். அதனால் வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னும் ஸ்டில் இந்த வீடியோ போடுற வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. பட் இந்த அப்டேட்க்கு அப்புறம் தான் F1 கார் எல்லாமே வரப்போகுது நம்ம கேமுக்கு. நான் சொன்ன லீக்கும் வந்து ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் எக்ஸ்ட்ரா விஷயம்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது, சூப்பர் கேரக்டர் பவரே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சூப்பர் கேரக்டர் பவர் ஆட் பண்ணுவாங்க மக்களே. எக்ஸாம்பிளுக்கு ஹல்க்கு, சூப்பர் மேனு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன்லாம் டக்குன்னு ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ணல. மேபி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சரில் என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு கெஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் இல்லை, ஹல்க் இருக்குது, கேப்டன் அமெரிக்கா இல்லை, டெட்பூல் இல்லை. ஸோ அயன்மேன், இந்த அயன்மேன் சேம் அயன்மேன் கேரக்டரும் இருக்குது, பவரும் இருக்குது நம்ம கேமில். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டா பிளாக் ஸ்பைடர்மேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோர். ஸோ அடுத்தது வந்து ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் நம்ம கேமுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. மேபி அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது ஸ்பைடர்மேனுக்கு தான் மக்களே. மேபி அடுத்த சான்ஸ். ஏன்னா இப்போ இந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பைடர்மேனு அதோட அபிலிட்டி பவர்லாம் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அந்த கேமோட ஸ்பைடர்மேன் கேரக்டரை வச்சுக்குள்ள அளவுக்குள்ள. ஸோ அதே மாதிரி நம்ம கேம்லேயும் காப்பி அடிச்சு கொண்டு வருவானுங்க. நான் அவனுக்கு காப்பி பண்ணி இவனுக்கு காப்பி பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் அடுத்து வரப்போகுதுன்னு ஒரு லீக் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கலர் சேஞ்ச் பண்ணுறது உண்மையாக பொய்யான்னு பார்த்துருக்கோம். F1 ஒரு காரோட சீட் கோட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து டெட்பூல் அப்டேட்லாம் பார்த்தோம், கோஸ்ட் ரைடர் அப்டேட்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஊரில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி ரேஸ் நடத்த போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கும் ஸோ அவனோட மாமனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிக்கும், அதாவது அண்ணன் தம்பி சிண்டு போட்டிருக்கோம், தம்பி மொட்டையாக வரும் அண்ணன். ஸோ யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி.
ஸோ நம்ம இந்தியன் பைக் ரைடிங்கில் பொங்கலுக்குன்னு ஒரு அப்டேட்லாம் யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா பொங்கல் வந்து நம்ம தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நார்த் சைடு இந்திக்காரங்களாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கேமே இந்திக்காரங்க கேம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கொண்டுக்கல. பட் இருந்தாலும் நம்ம தமிழ் கல்ச்சருக்கோசரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதே வந்து இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது தான். ஸோ இதோட சீட் கோட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காளை மாடோட வண்டியோட சீட் கோட் 8011. ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன் 8011. இதை போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற காளை வண்டி வந்துடும். ஸோ பொங்கலுக்கு போயிட்டு ஜாலியாக கேமில் வந்து காளை வண்டி ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காளை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராசிங் லைன் ஃபினிஷிங் லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினோட தம்பி குட்டி ஜட்டி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொருவி விட்டா மாட்டு வண்டியை போய் காவால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வச்சா டட்டா.